தேவதூதன் அவளுக்கு சொல்லுகிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய ஆமேன் பலம், பவர் ஆஃப் மோஸ்ட் ஹை, உன்னதமானவருடைய ஆமேன் அந்த வல்லமை உன்மேல் என்ன செய்யும்? நிழலிடும். தேவன் தம்முடைய தெய்வீக வல்லமையை நமக்கு பொழிந்தருளுகிற மாதம். ஹல்லேலூயா. தெய்வீக வல்லமை அளவில்லாமல் இந்த மாதத்திலே ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஊற்றப்பட போகிறது. கிளை ஊழியங்களிலே ஊற்றப்பட போகிறது. நாம் ஊழியத்திற்காக நிற்கிற இடங்களிலே, ஊழியத்துக்காக தேவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிற ஸ்தலங்களிலே இதுவரைக்கும் காணாத தேவனுடைய மகத்துவங்களை, வல்லமையை காணப்போகிறோம். நம்முடைய சபை காணப்போகிறது, நம்முடைய ஊழியங்கள் காணப்போகிறது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ பார்க்க போகிறாய், உன் குடும்பத்திலே பார்க்க போகிறாய், உங்களுடைய வேலையிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள், ஊழியத்திலே பார்க்க போகிறோம். ஒரு தெய்வீக வல்லமை நம்மேல் நிழலிடுவதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 6ஆம் மாதத்திலே மரியாளிடத்தில் பிரவேசித்த தேவதூதன் சொல்லுகிறான், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் தேவனிடத்தில் கிருபை பெற்றதினால் உண்டானது. ஆமென். மரியாளை போல எத்தனையோ பேர் இந்த காலகட்டத்திலே வாழ்ந்திருக்க கூடும். மரியாளுக்கொத்த வயதை உடைய சகோதரிகள் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் அன்னைக்கு தேசத்தில் இருந்த கூடும். ஆனால் வேறு யாரையும் தேவனுடைய தூதன் சந்திக்க புறப்படவில்லை. வேறு யாரையும் சந்திப்பதற்காக ஆண்டவர் முன்குறிக்கவும் இல்லை. ஆனால் இந்த மரியாள் கிருபை பெற்றிருந்தபடியினால், தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றிருக்கிற உன் குடும்பம் தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றிருக்குமேயானால், உன் பிள்ளைகள் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றிருப்பார்களே ஆனால், பிசினஸ் உங்கள் ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்றிருக்குமேயானால், இன்றைக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அதை கர்த்தர் தெய்வீகங்களினால் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தெய்வீக ஆசீர்வாதங்கள் அதன் மேல் இறங்கி வரப்போகிறது. உன்னதமானவருடைய பலம் அவள் மேல் நிழலிடுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி அவள் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் அவள் மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. அந்த வல்லமைக்கு முன்பாக பிசாசின் வல்லமைகள் ஒன்றும் கிடையாது. அந்த வல்லமைக்கு முன்பாக மாந்திரிக வல்லமைகள் ஒன்றும் கிடையாது. அந்த வல்லமைக்கு முன்பாக எந்த வியாதி நம்முடைய சரீரத்திலே வல்லமை செய்ய முடியாது. அந்த வல்லமைக்கு முன்பாக எந்த சத்துரு நமக்கு முன்பாக நிற்க முடியாது. அந்த வல்லமைக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. ஹல்லேலூயா. அந்த வல்லமைக்கு முன்பாக வானம் அசையும். அந்த வல்லமைக்கு முன்பாக பூமி அதிரும். அந்த வல்லமைக்கு முன்பாக சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும். அந்த வல்லமைக்கு முன்பாக சங்கிலிகள் கலண்டு விழும். அந்த வல்லமைக்கு முன்பாக கட்டுகள் அறுந்து போகும். அது எத்தனை புதிய கயிறுகளை கொண்டு கட்டி வைத்திருந்தாலோ, எத்தனை புதிய கயிறுகளை கொண்டு கட்டி வைத்திருந்தாலோ, அந்த வல்லமைக்கு முன்பாக அந்த கயிறுகள் ஒன்றுமில்லாமல் போகும். உன்னை கட்டி வைப்பதற்கு பிசாசுக்கு வல்லமை கிடையாது. உன் குடும்பத்தை கட்டி வைக்க பிசாசுக்கு வல்லமை கிடையாது. உன் பிள்ளைகளை கட்டி வைக்க பிசாசுக்கு வல்லமை கிடையாது. உன்னுடைய வியாபாரத்தை கட்டி வைக்க பிசாசுக்கு வல்லமை கிடையாது. இதுவரைக்கும் அவன் கட்டி வைத்திருந்த கட்டுகள் வல்லமை வெளிப்படும் போது, தெய்வீக வல்லமை வெளிப்படும் போது, அவைகள் நெருப்பில் பட்ட நூல் போல ஒன்றுமில்லாமல் போக போகிறது. Hallelujah is the month of divine power. தெய்வீக வல்லமையின் மாதம்.